Hi everyone. So இன்னைக்கு வீடியோல have to should must ஓட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஓகே. So have to should must இது மூணுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். வேண்டும். I have to go நான் போக வேண்டும். I should go நான் போக வேண்டும். I must go நான் போக வேண்டும். அப்போ இது மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம். ஆனா டிஃபரண்ட் சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகே. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா have to எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணனும், must எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணனும், should எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணனும் அப்படின்றத தொடர்ந்து நீங்க வீடியோ கவனிச்சாதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஓகே. டன். சோ வீடியோக்குள்ள போலாம். have to எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு நெசசிட்டி இருக்கும், அதற்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது அந்த மாதிரியான சுச்சுவேஷனாக நம்ம have to யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் டு அட்டன் ஹிஸ் மேரேஜ் அப்படின்னு இருக்கு. நான் அவனோட மேரேஜ் அட்டன் பண்ணியே ஆகணும், ஏன்னா நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அப்போ ஐ ஹாவ் டு அட்டன் ஹிஸ் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஹாவ் டு க்ளீன் த கிச்சன், நான் கிச்சனை க்ளீன் பண்ணியே ஆகணும், இல்லைனா அம்மா வந்து என்னை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே இதை இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு செயலை செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வந்து இருக்கும். அந்த ரீசன் இருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம அதை செய்வோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேவ் டு கோ, ஐ ஹேவ் டு அட்டன், ஐ ஹேவ் டு க்ளீன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டன். ஸோ இதை வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் மூணு விதமாக யூஸ் பண்ணுவோம். பாஸ்டில் சொல்லும்போது had to, ப்ரெசென்ட்டில் சொல்லும்போது have to, ஃபியூச்சரில் சொல்லும்போது will have to அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஐ had to wake up early yesterday to attend the meeting. நான் நேற்று ஏர்லியாக எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது. ஏன் அப்படின்னா டு அட்டெண்ட் த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ ஐ had to wake up அப்படின்னா நான் ஏர்லியாக எழுந்திருக்க வேண்டியதாக இருந்தது, நான் ஏர்லியாக எழுந்திருக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல இதை had to யூஸ் பண்ணுவோம். ஐ வில் ஹேவ் டு ஒர்க் ஓவர் டைம் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்குது. ஐ வில் ஹேவ் டு ஒர்க் ஓவர் டைம், நான் வந்து கொஞ்சம் ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணணும்னா நான் கொஞ்சம் ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வில் ஹேவ் டு யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹேஸ் டு கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் டுடே, அவன் இன்னைக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை வந்து முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஹேஸ் டு யூஸ் பண்ணுறோம். நான் ஏன் இங்கே வந்து ஹேஸ் டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஹீ வந்திருக்கு, அதனால் இங்கே ஹேஸ் டு யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இங்கே ஐவி உதே வந்துருந்துச்சுன்னா நான் இங்கே வந்து ஹேட் டு யூஸ் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ ஹீ ஷீட் நேம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதை நெகட்டிவ் ஃபார்மில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூ டோன்ட் ஹேவ் டு கோ, நீ அங்கே போகக்கூடாது. யூ டோன்ட் ஹேவ் டு கோ தேர், நீ அங்கே போகக்கூடாது. ஐ டோன்ட் ஹேவ் டு அட்டன் ஹிஸ் மேரேஜ், அவன் என்னை கூப்பிடவே இல்லை, நான் அதனால் அவன் மேரேஜ் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ டோன்ட் ஹேவ் டு அட்டன் ஹிஸ் மேரேஜ். பாசிட்டிவ்ல சொல்லும்போது ஹேவ் டுன்னு யூஸ் பண்ணுறோம், நெகட்டிவ்ல சொல்லும்பொழுது டோன்ட் ஹேவ் டு அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். டன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது மஸ்ட் பார்க்கலாம். எப்படி ஹேவ் டு வந்து ஒரு நெசசிட்டி, கடமை, கட்டாயம் அப்படின்ற சுச்சுவேஷனில் ஹேவ் டு யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் நெசசிட்டி வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் பே த கரண்ட் பில் அப்படின்னு இருக்குது. நான் கண்டிப்பாக கரண்ட் பில் கட்டியே ஆகணும், இல்லைனா எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல நீங்கள் அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஃபார்மல் சுச்சுவேஷன் அப்படின்னா யூ மஸ்ட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நீ கண்டிப்பாக டிராஃபிக் ரூல்ஸை ஒபே பண்ணியே ஆகணும் அப்படின்ற போது அந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மலாக அந்த விஷயத்தை கன்வே பண்ணுறோம். அடுத்தது ஃபோர்ஸ்ஃபுல்லி, ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தரை ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லும் பொழுதோ இல்லை நீங்கள் வந்து ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஐ மஸ்ட் கோ, நான் கண்டிப்பாக போயே ஆகணும். ஓகே. ஐ மஸ்ட் டூ திஸ் ப்ராஜெக்ட், நான் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். யூ மஸ்ட் டூ திஸ் ப்ராஜெக்ட், நீ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை செஞ்சே ஆகணும். யூ மஸ்ட் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட், நீ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற போதெல்லாம் நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஹேவ் டு யூஸ் பண்ணும்பொழுது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் மஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லையும் ஃபியூச்சர் சுச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்னா பாருங்கள், ஐ மஸ்ட் ஒர்க் ஓவர் டைம் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். இதே சேம் எக்ஸாம்பிள் தான் நம்ம லாஸ்ட் இதுக்கும் பார்த்தோம், ஹேட் டுக்கும் பார்த்தோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நீங்கள் அந்த வேலையை செஞ்சே ஆகணும், நீ இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா நீ கண்டிப்பாக ஓவர் டைம் ஒர்க் பண்ணியே ஆகணும், தேர் இஸ் நோ வே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது அந்த இடத்துல வந்து மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் ஹேட் டு வந்து யூஸ் பண்ணும் பொழுது ஹேவ் இங்கே டூ வந்து அதுக்கப்புறம் இந்த ஒர்க்குன்னு சொல்லி யூஸ் பண்ணோம். பட் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணும் பொழுது இதே மாதிரி இங்கே டூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வரக்கூடாது, டைரெக்டாக மஸ்ட்டுக்கு அப்புறம் வேர்ப் வந்து ஃபஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த இடத்துல டூ அப்படின்ற ஒரு வேர்டு வந்து வரவே கூடாது. ஸோ ஐ மஸ்ட் ஒர்க் ஓவர் டைம் டு ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
he must complete this project today. அவன் கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வேலையை செஞ்சே ஆகணும், ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற போது நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து யூ மஸ்ட் ஹாவ் அ டிரைவிங் லைசன்ஸ் வைல் டிரைவிங். நீ கண்டிப்பாக உன் கையில் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் எப்போ டிரைவ் பண்ணும்போது. ஓகே, ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன், ஃபார்மல் சுச்சுவேஷனாக நம்ம மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதே வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷனில் சொல்லும் பொழுது மஸ்ட் என்னவா மாறும், மஸ்ட் நாட் அப்படின்னு சொல்லி மாறும். யூ மஸ்ட் நாட் யூஸ் மொபைல் ஃபோன் இன் த கிளாஸ். நீ கிளாஸில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்த தடை செய்யப்பட்டது, தடை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம மஸ்ட் நாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாஸில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டது அப்படின்ற சுச்சுவேஷனில் மஸ்ட் நாட் யூஸ் பண்ணோம். யூ மஸ்ட் நாட் யூஸ் மொபைல் ஃபோன் இன் த கிளாஸ். யூ மஸ்ட் நாட் டாக் இன் கிளாஸ். நீ வந்து கிளாஸில் பேசக்கூடாது. ஓகே, ஸோ யூ மஸ்ட் நாட் ஸ்பீக் இன் தமிழ் இன் த கிளாஸ். நீ வந்து கிளாஸ் ரூமில் தமிழில் பேசக்கூடாது அப்படின்ற போது நம்ம மஸ்ட் நாட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததாக ஷுட். ஹேவ் டு யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு நெசசிட்டி இருந்தபோது நம்ம ஹேவ் டு யூஸ் பண்ணோம். மஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் நெசசிட்டின்னு வரும்போது நம்ம அங்கே மஸ்ட் யூஸ் பண்ணோம். ஆனால் ஒருத்தருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஈட் மோர் வெஜிடபிள்ஸ். நீ கண்டிப்பாக நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம ஹேவ் டு அண்ட் மஸ்ட் சொல்லும் பொழுது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சரை சொன்னோமோ அதே மாதிரி ஷுட்டுலையுமே ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேயே ஷுட் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் சுச்சுவேஷன்லேயே நம்ம ஷுட் யூஸ் பண்ணலாம். பட் பாஸ்ட் சுச்சுவேஷனில் ஷுட் ஹேவ் அப்படின்னு சொல்லி வரும். நான் வெறும் ஷுட் அப்படின்னு மட்டும் வராது. பட் ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் வேர்ப் ஃபார்ம் வந்து சேஞ்ச் ஆகும். நான் இதை தனியாக ஷுட் ஹேவ் மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், அப்போ நம்ம அதை வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா. யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். நீ கண்டிப்பாக நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படின்ற போது இது வந்து ஒரு அட்வைஸ் இல்லையா, அப்போ நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஷீ ஷுட் பி அட் த ஆஃபீஸ் டுமாரோ. அவள் கண்டிப்பாக நாளைக்கு ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்ற பொழுது அந்த இடத்துல நம்ம ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனை சொல்லலாம், நாளைக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல ஷுட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இது வந்து பாசிவ் சுச்சுவேஷன். நெகட்டிவ் சுச்சுவேஷனை சொல்லும் பொழுது ஷுட் என்னவா மாறும் அப்படின்னா ஷுட் நாட் அப்படின்னு சொல்லி மாறும். அப்போ யூ ஷுட் நாட் ஈட் பீஃப் அப்படின்னா நீ பீஃப் சாப்பிடக்கூடாது, நீ கண்டிப்பாக பீஃப் சாப்பிடக்கூடாது. யூ ஷுட் நாட் வேஸ்ட் யுவர் டைம் அப்படின்னா நீ உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற போது நம்ம ஷுட் நாட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் காமனாக வந்து சொல்லிடுறேன் என்னென்னா ஹேவ் டு, ஷுட், மஸ்ட். ஹேவ் டு அப்படின்றது வந்து ஒரு பேசிக், நான் அதை சொல்கிறேன். ஹேவ் டு அப்படின்றது வந்து ஒரு 25% சொல்லி கண்டிப்பாக அப்படின்னு வரும்போது நம்ம ஹேவ் டு யூஸ் பண்ணுவோம். ஷுட் அப்படின்றது வந்து ஒரு 50% கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஷுட் யூஸ் பண்ணுவோம். 100% there is no way நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சொல்லி பார்ப்போம். ஸோ இதை ஹேவ் டு, ஷுட், மஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்குறது. இப்போ ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு இருக்கு, நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு. அதை நம்ம கொஸ்டினாக கேட்கும்போது முன்னாடி டூ சேர்த்துப்போம். ஓகே, டூ ஐ ஹேவ் டு கோ அப்படின்னா நான் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்கிறது. ஐ ஷுட் கோ அப்படின்னு இருக்கு, அதுவும் நான் கண்டிப்பாக போகணும் அப்படின்றது. பட் இதை நம்ம கேள்வியாக கேட்கும்போது ஐ செகண்டாக வரும், ஷுட் வந்து ஃபஸ்ட்டாக மாறிடும். அப்போ ஷுட் ஐ கோ, நான் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு. ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஐ மஸ்ட் கோ அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக போகணும். இதை கேள்வியாக கேட்கும் பொழுது மஸ்ட் ஐ கோ, நான் கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு சொல்லி மாறிடும். ஓகே, அடுத்தது இதே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினை வச்சு அப்படியே WH டைப் கொஸ்டின் வந்து மேக் பண்ணுவோமா. சேம் அதே சென்டென்ஸ் தான், இங்கே இருக்கிற சென்டென்ஸ் தான் இங்கே இருக்குது. முன்னாடி WH வேர்டு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து வை அப்படின்ற WH வேர்டு ஆட் பண்ணுறேன். வை டு ஐ ஹேவ் டு கோ, நான் ஏன் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷுட் ஐ கோ அப்படின்றது இங்கே நான் வேர் சேர்த்துருக்கேன். வேர் ஷுட் ஐ கோ, நான் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மஸ்ட் ஐ கோ அப்படின்றத வை சேர்த்துருக்கேன். வை மஸ்ட் ஐ கோ, நான் ஏன் இப்போ போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 சென்டென்ஸ் வந்து இருக்குது. இதை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக மேக் சென்டென்ஸ் வித் யூஸிங் ஹேவ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் பல சென்டென்ஸ் மேக் பண்ணாலும் சரி, ஹேவ் டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கிலீஷில் பேசும்பொழுது இது வந்து நான் ஒருத்தர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணும்பொழுதோ, ஒரு விஷயத்த செய்யணும்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணும்போதோ, இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லலாம் நம்ம வந்து ஹேவ் டு, ஷுட், மஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ரெகுலராக சில பேர் வந்து அனுப்புகிறாங்க. அவங்க கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா
அவங்க ஹோம்ஒர்க் சென்ட் பண்ணும்பொழுது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ப்ளஸ் அதே சமயம் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி ஹோம்ஒர்க்ஸ் ரெகுலராக எனக்கு சென்ட் பண்ணுறவங்கள நான் தனியாக அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.